வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நான் தங்கிட்டு இருக்கிற காண்டோவை பற்றி தான். ஸோ இந்த இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இந்த இடத்துக்கு வந்து 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அண்ட் ஆல்சோ நான் அக்காமடேஷன் தேடினதுலேயே இது ஒன்று தான் நல்லாவும் இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா? இதுதான் நம்ம காண்டோ. இது லிட்டரலாக எம்ஆர்டிக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நம்ம அப்படியே எம்ஆர்டிலேருந்து நடந்து வந்தோன்னா பில்டிங்கோட சைட் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி தெரியும். இது வந்து ஒரு ஜிம்மு. இது வந்து பிளாக் ஏவோட ஜிம்மு. ஸோ நான் பிளாக் ஏ கவர் பண்ணும்போது நான் அந்த ஜிம்மையுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மலேசியாவில் இப்போ மணி வந்து 7 மணி ஆச்சு. ஸோ 7 மணிக்கு எவ்வளோ வெளிச்சம் மாதிரி இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து நேரம் இருட்டி இருக்கும். ஆக்சுவலாக சரி நேரம் நான் இருக்கும்போதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக இருக்கும். இது ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. ஸோ லைக் ஒர்க் முடிச்சுட்டு வந்தால் கூட அந்த டே லைட் இருக்கிறனால அந்த டே இன்னும் ஓவராக முடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காண்டோவோட பேர். ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ரெசிடென்ஸோட நேம் கால் மெத்தா ரெசிடென்ஸ். ஸோ இதுதான் நம்ம காண்டோக்கு நடந்து போகிற பாதை. போகிற வழியில் நம்மளுக்கு கார்ட் ஹவுஸை பார்க்க முடியும். அண்ட் தென் 2 செக் போஸ்ட்டுமே இருக்கும். இந்த 2 செக் போஸ்ட்டுமே வந்து பிளாக் ஏவோட பார்க்கிங், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ ரெசிடென்ஸ் அங்கே இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. 2 பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 பிளாக் தான். ஸோ நம்ம கார்டை கொடுத்துருப்பாங்க. கார்டை ஓப்பன் பண்ணால் ஸோ பேசிக்கலி இது வந்து பிளாக் ஏ, இது பிளாக் பி. நம்ம இருக்கிறது பிளாக் பி. ஸோ பிளாக் பிக்கு தனியாக அங்கே ஒரு கார்டு ஹவுஸ் இருக்கும். ஸோ இது வந்து பிளாக் பியோட கார்டு ஹவுஸ். ஸோ யாரும் வராங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து, அதாவது இங்கேருந்து இப்படி வருவாங்க பிளாக் பியோட பார்க்கிங்க்கு. ஸோ இந்த கார்டு ஹவுஸை தாண்டி தான் அவங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இது அவுட், அது இன். நீங்கள் பார்க்குறீங்களா தான். ஸோ மார்னிங் ஆக்சுவலாக நடந்து வரும்போது இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நைட் டைமில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே தெரியுதான்னு தெரியல, இந்த இடம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மலேசியாவில் இது வேறு. மலேசியாவில் இருக்கிற ஆளுக்கு பூனைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும். பூனைனா இது பண்ணிட்டு போவாங்க, பெட் பண்ணிட்டு போகிறது அதெல்லாமே இருக்கும். நல்லா இருக்குல்ல? இது இனிமேல் சன்செட் ஆச்சுன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். இந்த பூனைலாம் இருக்கே பொருளாதார. ஸோ நம்ம ஊர் பூனைலாம் ஒதுங்கி இருக்கும்ல, இந்த பூனைலாம் நடு ரோட்டில் அப்படியே படுத்தே கிடக்கும். நம்ம அதை பெட் பண்ணணும்லாம் பார்க்கும். ஒரு வாட்டி பூனை என்னை புள்ளி பண்ணிருச்சு. அந்த கதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா. எவ்வளோ நல்லா இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச மூஞ்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சன்லைட் இருக்கிறனால. ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய லாபி. இது நான் சன்செட் ஆகிறப்பவும் நான் வரேன். ஸோ நல்லா இருக்குல்ல. நான் அடிக்கடி ஷோன்னு சொல்லுவேன். ஸோ ஐயோ சரி, அடிக்கடி அப்படி சொல்லுவேன். ஸோ இக்னோர் கம்ப்ளீட்லி இக்னோர். இங்கே வந்து இதுதான் என்னோடய என்ட்ரி. இந்த சைமே நான் கவர் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த இடம் வந்து வெண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ வெண்டிங் மிஷின் நல்லா 24/7 இருக்கும். ஸோ நம்ம வந்து எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக இங்கே சாண்ட்விச் இருக்கும். நான் இந்த சிக்கன் ஸ்லைஸ் அண்ட் எக் மாயோ இருக்குல்ல, நான் அது வாங்குவேன். ஆக்சுவலாக எனக்கு அது பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் பார்த்தா பேக் ட்ராப் ஆக்ஷன் நல்லாயிருக்கும். நான் வாட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த பேக் ட்ராப் இங்கே வந்து பார்த்தா ஆக்ஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சும்மா அந்த தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மூஞ்சி வந்து ஏன்னு தெரியல, அந்த சன்லைட்டில் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால தான் நான் வந்து சன்லைட் அடிக்கும்போது என் மூஞ்சில் படம் போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா. ஸோ நம்ம இங்கேருந்து நடந்து வந்தோமா, இங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். உள்ளே போகிறது இங்கே தான் அந்த லிஃப்ட் அதெல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன ஏரியா, அண்ட் தென் இங்கே வந்து ஸ்மோக்கிங் ஏரியா, டெசிக்னேட்டட் ஏரியா அந்த மாதிரி. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே போவோம், ஏரியாவை கவர் பண்ணிடலாம். ஸோ இது என்ன ரூம்னு பார்த்தா இது மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக. நான் இங்கே வந்ததும் இல்லை, ஸ்டாஃப் யூனிட் மட்டும் போட்டிருக்காங்க. சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க போல். ஓகே, இங்கே போனால் லெஃப்ட்டு இதெல்லாம் இருக்கா. இது வந்து நம்மளோட லெட்டர் பாக்ஸ் ஏரியா. ஸோ இது இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காட்ட வேண்டியது இருக்குது. இதுதான் நம்மளோட போம்பா லிஃப்ட். போம்பா லிஃப்ட்னா ஃபயர் லிஃப்ட்னு அர்த்தம் மொழியில். ஸோ இது பொதுவாக பெரிய ஜாமான் எதுவும் இருக்குன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க.
இன்னொன்று இங்கேருந்து ஆக்சுவலாக வியூ பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடம் சூப்பராக இருக்கா பார்க்குறேன். இது என்ன ஆகும்னா இந்த ட்ராக் இருக்குல்ல, இங்கே வந்து மெட்ரோ அழகாக போகும், எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அது அழகாக போகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலாம் வந்து இந்த மாதிரி ஒரு மேஜை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மேஜில் லிஃப்ட்லேருந்து வந்து கலெக்ட் பண்ணுறவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்காப்புல நம்ம சிசிடிவிலாம். என்னோடய பிளாக்கில் ஒரு பொதுவாக நான் அது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததில்லை. ஸோ பொதுவாக பார்க்குற வரைக்கும் என்னோடய பிளாக்கில் நான் ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தா இந்த லிஃப்ட் வந்து இவங்க வரவே வராது. மீனிங் ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் லாங் டைம். ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளார நிற்கணும். அப்புறம் நான் இல்லை ரூபா லிஃப்ட் போய் அனுப்பிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ லிஃப்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இன்னும் பாருங்கள் அனுப்பியாச்சு. பட் 35, 25 and 10 போகுது. ஸோ நான் இன்றைக்கி நான் என்னென்ன கவர் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஜிம் ஏரியா கவர் பண்ணிடுறேன். ஜிம் ஏரியா, ஸ்விம்மிங் பூல் ஏரியா, அதோட அங்கே சும்மா விளையாடுற பார்க் மாதிரி இருக்கும் அது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வியூவோட. அண்ட் தென் நம்மளோட இது ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு இந்த 39th ஃப்ளோரில் ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அதுவுமே கிடையாது, எனக்கு வந்த புதுசில் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு ரேண்டமாக ஒரு பையன் வந்து லிஃப்ட்டில் ஏறி 39 கிளிக் பண்ணலாம். நானும் ஆச்சேன் இந்த மாதிரி வந்து ஒரு கார்டுக்கு வந்து அந்த டெசிக்னேட்டட் ஃப்ளோர் அண்ட் தென் 5th ஃப்ளோர் வந்து அக்சஸபிள்ட்டு பார்த்தா இது கிளிக் பண்ணவும் நான் வந்து வரப்போ வெயிட் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட்டுக்கு லெஃப்ட்டில் பில மாட்டின ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர். இதே மாதிரி ஸ்டோர் இருக்கிற எல்லா பிளாக்லேயுமே இருக்கும். ஸோ இங்கே டோட்டலாக 3 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்டோர்ஸ் இருக்கும். இது ஒரு நார்மல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான். நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த இடத்துல ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கூட, பட் ஆனால் ரெசிடென்ட்ஸ்க்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறனால அவங்க இங்கேயும் வந்து ஷாப் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து பக்கத்தில் ஜாயிண்ட்டுன்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அது வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். நம்ம அப்படி இது வந்து லெஃப்ட்டாக, இது லிஃப்ட்டுக்கு லெஃப்ட்டில், இது லெஃப்ட்டில் அப்படி ரைட் சைட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். அழகாக இருக்கா? எனக்கு இந்த இடமுமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? இது வந்து லைக் சன் பீதிங் பண்ணுற இடமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் அழகாக இருக்கும். என் மூஞ்சியை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லையா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என் மூஞ்சி இருட்டாக இருக்கும். ஓ கரெக்டாக சன்னு மறைச்சி. ஓகே, ஸோ நம்ம மைண்ட் இங்கே நல்லா இருக்குல்ல என் ஃபேஸு. ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளோட எம்ஆர்டி தெரியும். எம்ஆர் ஸ்டேஷன் நடந்து வந்தோம்ல, இதுதான் அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கலர் கொஞ்சம் ஆஃப் ஆகுன்னு நினைக்கிறேன், ப்ளூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லைக் சின்ன பார்க் மாதிரி, சின்ன பசங்க அவங்களாம் போகிறாங்க, அவங்களுக்கு பார்க் மாதிரி. இதெல்லாம் அப்படியே ஒரு வாக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே போனோன்னா இது வந்து லிஃப்ட் பிளாக்கு. இந்த இடம் இந்த வால் வந்து லிஃப்ட்டோடது. ஸோ இங்கே ரைட் வந்தால் இந்த இடம் லெஃப்ட்டில். இப்போ நம்ம லெஃப்ட்டில் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து இப்படி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இப்படி காமிச்சிட்றேன். நான் 1xலேயே போட்டுக்கிறேன். ஸோ தட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கரெக்டாக கேட்குதான்னு கூட தெரியல. மேபி வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் லவுடாக தான் பேசுகிறேன். என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட், இன்னொரு ஃபேவரட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தா சிங்கிளாக இருக்கா? ஓகே, என்னோடய இன்னொரு ஃபேவரட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தா, எனக்கு இந்த இடம் உள்ளே உட்கார பிடிக்கும். ஸோ இது உள்ளே வந்து நான் லைக் ஏறி உட்காந்துட்டேன்னா எனக்கு அங்கே வியூ வந்து சூப்பராக தெரியும். ஏதோ வீடியோ எடுத்துருப்பேன் ஆப்வியஸாக. ஸோ நான் அது இருந்துச்சு, அதுவும் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் இங்கே பார்க் மாதிரி. அண்ட் தென் இங்கே இருக்கா, இது வந்து கிட்ஸ் பூல். இன்னொன்று இதுதான் இந்த லிஃப்ட்லேருந்து வந்தோம்ல, லிஃப்ட்லேருந்து இது ரைட் சைடு இந்த சைடு. ஸோ இது வந்து கிட்ஸ் பூல். இது நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி எடுக்கிறேன். ப்ளூ கலர் இருக்குது. ஓகே, கலர் இப்போ கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் மாதிரி. இங்கே உட்காந்து எடுக்கலாம். அப்புறம் அங்கே ஸ்விங் இருக்கும். நான் கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுக்கிறேன். இங்கே ஸ்விங் இருக்கா? இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் ஏரியா இந்த மாதிரி. ஸோ இங்கே ஆள்லாம் குளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த இதுலேயே கான்க்ரீட்லேயே பெட்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் மிஷின் இருக்கும். அதோட இது வந்து ஸோ இதுதான் நம்மளோட ஜிம்மு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜிம்மை முடிச்சுட்டு நம்ம இந்த சைடு இப்படியும் போய்க்கலாம். ஸோ இப்படியும் போகலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது ஆக்சுவலாக இந்த கார்னர் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஜிம்மில் பேச முடியுமா என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா யாரும் எமர்ஜென்சி ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. ஜிம்மில் என்ட்ரான உடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கார்டியோ மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். லெஃப்ட்டில் ட்ரெட்மில், ரைட் சைடில் பைசைக்கிள் மிஷின் அந்த மாதிரி. அது பக்கத்தில் கேபிள் மிஷின் இருக்கும். லேட் புல் டவுன், பைசெப் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட்ஸும் சென்டரில் பார்க்க முடியும். அப்படியே ஃப்ரண்ட்டில் போனோன்னா மங்கி பார் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் வெயிட்டட் பாலு, அப்புறம் கெட்டில் பெல் இருக்கும். நம்ம இதில் டம்பிள் கிடையாது. அப்படியே ரைட் சைடில் ஸ்மித் மிஷின், செஸ் ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு.
ரொம்ப பெரிய ஜிம்மெல்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகே சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஜிம்மில் வந்து லெஃப்ட் இந்த சைடு வந்துட்டுருக்கேன். அகெயின் நம்ம இப்படி போனோன்னா அகெயின் அந்த கிட்ஸ் பூல் வந்து கனெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு இப்போவுமே அந்த ஸ்பாட் நான் காமிக்கிறேன். நான் இங்கே உட்காருன்னு சொன்னல, இதுக்கு மேலே இந்த இடம் இருக்குல்ல, அங்கே தான் நான் யூஸ்வலாக உட்காருவேன். இதுதான் அந்த வியூ, கேஜ் மாதிரி இருக்கா, இதுதான் இந்த சின்ன பசங்க ஏறி விளையாடுறது தான் நம்ம இங்கே இருப்போம். ஸோ வியூ ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், சன்செட் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் வாட்சில் தெரியுதா, நான் இங்கே எதை ஃபேம் பண்ணேன்னு தெரியல. ஸோ இதுதான் இருக்கும், இதுதான் வியூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கை வியூ போக போகிறோம். இந்த வியூ வேறு படம்னா, இப்போ நம்ம போகிறது ஸ்கை வியூ. ஸோ இப்படி தான் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ பேக் போட்டதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் மேனேஜபிள். நம்ம வந்துட்டு ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு நம்மளோட 39th ஃப்ளோர், நான் சொன்னல 39th ஃப்ளோரில் வியூ இருக்குன்ட்டு, அங்கே போவோம். ஓகே, பிஃபோர் கோயிங் டு ஸ்கை வியூ நான் இன்னும் சில விஷயங்கள், சில ஏரியாவை நான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அகெயின் இதுவுமே நான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபேவரட் ஸ்பாட்ஸ். இங்கே இதுவுமே ஆக்சுவலாக நல்லா தெரியும் வியூவெல்லாம். இது வந்து நம்மளோட ரீடிங் ரூமு. இங்கே வந்து சும்மா ஒரு மேகசின் இல்லை விளையாட்டு பொருள் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, போர்ட் கேம்ஸ் மாதிரி. அப்புறம் இது வந்து பிங் பாங் டேபிள். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட் ஆன் பண்ணலாம், ஐஸ் போட்டுக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே பேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதாக நல்லா யூஸ் ஆன பேட்ஸ் தான். சரி அவங்க ஓன் இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம இதுதான் பால் ஜூம் இருக்கும். ஆனால் பால் எங்கே போட்டாங்கன்னு தெரியல. போட்டாங்க. ஓகே, பால் வந்து காண போயிடுச்சு அஃபிஷியலி. ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் சில விஷயங்கள் சில ஏரியா காட்டுற மாதிரி இருக்குது, நான் அதுக்கும் வரேன். ஓகே, இதுதான் நம்ம இப்போ பார்த்த உள்ளே இருக்கிற ரூமு. இது தாண்டி இங்கே வந்தோன்னா இங்கே இந்த மாதிரி ஸ்டார்ஸில் வந்து இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே நல்லா இருக்கல. நான் ஆனால் யூஸ்வலாக இங்கே வந்து நிற்க மாட்டேன், நம்மளுடைய காமிச்சலாம் அங்கே தான் வந்து நிற்பேன். இதெல்லாம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்க நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து சூறாவுன்னு சொல்லுவாங்க. சூறாவுனா ப்ரேயர் ரூமு. ஸோ இது வந்து ப்ரேயர் ரூம். இது இப்படி தான் இருக்கும். நான் ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ ஸ்லிப்பர் நாங்கள் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே போனோன்னா இங்கே ஒரு நல்லா இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆக்சுவலாக ஸ்பேஷியஸான சூறாவு தான் அது. இங்கே போனால் இங்கே உதவு எடுக்கிற இடம் அது. உதவு எடுக்கிற தண்ணி ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இங்கே தண்ணி ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே வரலை நான் பார்த்த வரைக்கும், நான் இருந்த வரைக்கும். இந்த ஏரியா லேடிஸோடது. அதோட சூறாவுக்கு இது சூறாவா, இது சூறாவுக்கு எதிர்த்தாப்பில் இங்கே வந்தோன்னா இது வந்து சேஞ்சிங் ரூமு. ஸோ இதில் தான் பெரிய ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க எதுவும் பண்ணுறீங்கன்னா இங்கே தான் இங்கே ரெஸ்ட் ரூம் தான் பேசிக்லி. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுவுமே வந்து ஒரு கார்னர் ஸ்பாட் மாதிரி. நான் இந்த ஏரியா நான் கவர் பண்ணுறத இது நான் கவர் பண்ணிடுறேன். இது வந்து ஷவர் ஏரியா. இங்கே தான் வந்து ஷவர் பண்ணுறது, பிஃபோர் கோயிங் டு ஜம்பிங் டு த பூல் அதெல்லாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் தான், ஃபவுண்டன் மாதிரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகுது. இது சன்செட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஜிம்மில் இருக்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அவன் தனியாக ஃபோனை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஃபைன். ஓகே, ஐ காட் த நேம். இட்ஸ் கால் ஜக்கூசி. ஸோ இது வந்து இங்கே சும்மா உட்காந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சில் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணனா இங்கே வந்து லைக் பபிள் யூஸ்வலாக வரும், தெரியுதா பபிள் வர்றது. அது உள்ள பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது போட்டு வச்சுருக்காங்க, அந்த நாப் மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோதான், இதுதான் ஜக்கூசி. இதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்படியே ஆன்லைன் விட்டு அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும். அதெல்லாம் நம்ம சொன்னேன் நான் சொல்கிறேன். நானும் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்கான்னு பார்த்தா அது ஜஸ்ட் வந்து ஒரு டாபிள் ஸ்விட்ச் மாதிரி தான். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அது திருப்பி அதோட டிஃபால்ட் ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான். அதனால் அதை விட அது ஸ்டாப்பும் ஆகிடும். நம்ம அப்படியே இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா 39th ஃப்ளோர் போக போகிறோம். இப்படி தான் வந்து வெளிச்சத்தில் இருக்கும். நைட் இது நான் காட்டுறேன். ஓகே, நான் சொன்னல லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த டாக்டர். ஓகே, இது வந்து என்னோடய டேக். இதில் வந்து ஏர்டேக் போட்டு வச்சுருப்பேன். என்னோடய கார்டு, என்னோடய டேக் போட்டு வச்சுருப்பேன், நான் தொலைக்கக்கூடாதுன்ட்டு. ஓகே, 39th ஃப்ளோர் வந்துவிட்டோம். அப்படி இந்த லிஃப்ட் ஓப்பன் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ லிஃப்ட்டு திறந்ததும் ரைட்டில் வந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் ஆக்சஸே பண்ண முடியாது. அகைன் வீடியோட ஒயிட் பேலன்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக நேச்சுரல் கலர். நல்லா இருக்குல்ல? இப்போ நான் அப்படி இங்கே வந்தேன்னா இங்கே லெஃப்ட்டில் வந்து ஒரு டோர். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? என் கண்ணுக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியுது, பெருசாக தெரியுது சூரியன். ஓகே, இங்கேயுமே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ 13th ஃப்ளோரில் இருக்கீங்க, ஆத்திர அவசரம்னா போகிறதுக்கு இல்லை. இது வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே வரக்கூடாது. ஆக்சஸபிள் அவங்களோட ரெஸ்ட் ரூம் வீல் சேர் யூசர்ஸ்க்கு. இது நல்லா இருக்குல்ல இந்த இடம். இது வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. இது வந்து பால்கனி நம்ம அங்கேயும் போவோம். பிஃபோர் தட் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்தையும். ஓகே, அங்கேயுமே வியூ அதெல்லாமே இருக்குது. பட் நான் முன்னாடி இதுக்குள்ளே போய்ப்போம். உள்ளே பேச முடியாது, சைலண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்ததும் லெஃப்ட்டில் வந்து ஒரு கவுண்டர் டாப் மாதிரி இருக்கும், சிங்க் அதெல்லாமே இருக்குங்க. தண்ணி வரும், பட் நான் யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது, பட் நான் ஃப்ரிட்ஜ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன், அதில் ஒன்றுமே இருக்காது. இங்கே சன்செட் ஆகுது, தெரியுதா? ஃபோன் இந்த பார்க்க ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வாட்ச் வந்து ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக வியூ நல்லாயிருக்கு. நான் அந்த சைட் பார்த்து காட்டுறேன். நம்மளோட சைடு தான் வந்து, அதாவது பிளாக் பியோட சைடு தான் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிளாக் ஏவோடது சூப்பராக இருக்கும். நான் அதுவுமே அட்டாச் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்போஜர் கம்மி பண்ணுறேன். ஸோ தட் ஸ்கைஸோட கலர் அழகாக தெரியுங்க. 1x வச்சு எடுத்து வந்துருக்கணும். இதுதான் அது செட்டப்பு, இந்த இடம். ஸோ நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பெஞ்ச் இருக்குது, நீங்கள் உட்காந்துக்கலாம். அங்கே சிங்க் வச்சுருக்காங்களா? இது பிளாக் பியில் சிங்க் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் காட்டுறேன். ஐ மீன் அந்த வீடியோவாக அது இதிலே கண்டினியூ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதில் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ டாலாக இருக்குது. ஆல்சோ இங்கே இருக்கிற இந்த ட்வின் டவராக இருக்கும், மெட்ரிகா 118 இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ டால்னா பிளாக் ஏ சைட்லேருந்து நான் காட்டுறேன். அங்கேருந்து பார்த்தா அந்த இதுவே தெரியும், அந்த ஸ்கை லைனே ஆக்சுவலாக தெரியும். இங்கே பெருசாக 3 பில்டிங் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்எக்ஸ் இருக்கும், மெட்ரிகா 118, அப்புறம் ட்வின் டவர், நம்மளோட கேஎல்சிசி டவர் இருக்கும். அதை தவிர்த்து அப்புறம் கேஎல் டவர்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக இங்கேருந்தே தெரியும். இதுவே ரொம்ப தூரம். இதுவே கேஎல்சிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. இது கேஎல் பார்ட் ஆஃப் கேஎல் கூட வருமானு தெரியல, இது ஸ்லாங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அது இதுவுமே அவ்வளோ டாலாக இருக்குது. அது ரொம்ப டாலாக இருக்கனால அது தெரியுது வந்து. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் வேறு? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிளாக் ஏக்கு போய் பார்ப்போம். அங்கே எப்படி இருக்குது, அங்கே அவங்களோட ஃபெசிலிட்டிஸில் எப்படி இருக்குது பார்ப்போம். இந்த ஜிம் நான் காமிச்சேன், வெளியே இருந்தேன், அந்த ஜிம்மு காட்டுறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அது பார்க்கலாம். உள்ளே வந்தோம்ல மார்னிங், அதுதான். ஸோ தடம் வந்து நல்லா இருட்டிருச்சு. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பிளாக் ஏ. யூஸ்வலாக இதுதான் வந்து விசிட்டர்ஸ் பார்க்கிங். ஸோ யாராச்சும் இங்கே விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா இங்கே தான் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இருட்டானது ஆக்சுவலாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா, லைட்லாம் போட்டு. ஸோ இதுதான் நம்ம உள்ளே வந்த காட்ஸ் ஹவுஸ். இது நம்மளோட கேட். ஸோ இந்த லைன் லீட்ஸ் டு பிளாக் பி, இந்த லைன் லீட்ஸ் டு பிளாக் ஏ. ஓகே, பிளாக் ஏயோட லாபி வைப்போமா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அழகாக இருக்கா? உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இங்கே மேலே லைட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து 2 வெண்டிங் மிஷின் இருக்கும். இது வந்து நம்ம பிளாக்ல பார்த்தோம்ல அவங்களோட, இது வந்து ஃபேமிலி மார்ட்டோட.
ஸோ இங்கேயுமே சாண்ட்விச்சஸ் எல்லாமே இருக்கும். இங்கே நான் ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனால் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே இங்கே போனால் அங்கே ஸ்மோக்கிங் ஏரியா, இது நான் போய் பார்த்ததில்ல எப்படி இருக்குன்னு. ஸோ இது வெளியேருந்து இப்படி இருக்குது, நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படின்னு. இந்த ஒரு பில்டிங்லேயே 2 பிளாக் இருக்கும், பிளாக் ஏ அண்ட் லக்ஸோஹோன்னு சொல்லி. லக்ஸோஹோன்றது ஒரு ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ உள்ளே வந்து லெஃப்ட்டில் அந்த லிஃப்ட் அதெல்லாமே இருக்கும். இந்த லாபி ஏரியாவில் ஹை பேக் அக்கூஸ்டிக் சேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஆப்போசிட் இருக்கிறதுனால நீங்கள் 2 பேர் பேசிக்கும் போது வெளியே யாருக்கும் என்ன பேசுங்கன்னு கேட்காது. அதேமாதிரி அவ்வளோ சவுண்டுமே உள்ளேயும் தெரியாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தோன்னா லெஃப்ட்டில் வந்து இந்த ரிசப்ஷன் ஏரியா அந்த மாதிரி. அப்படியே தூரமாக பார்த்தா அங்கே வந்து ஒரு கெஃபே ஏரியா மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து அந்த லிஃப்ட்டோட ஏரியா, ஓகேவா? இது அவங்களோட லெட்டர் பாக்ஸ் ஏரியா, இது அதே மாதிரி அவங்களோட லிஃப்ட்டோட ஏரியா. இந்த சைட்லேருந்து உள்ளே என்டர் ஆனோம். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட்டில் தான் வந்தோம். இங்கேருந்து வந்து இங்கே ரைட் வந்தோன்னா இங்கே ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே விண்டோ இது போட்டு ப்ளாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அப்படியே இங்கே வந்தோன்னா நான் வெளியே வந்து ஒரு ஜிம் பேனல் காமிச்சேன்ல, அதுதான் இந்த இடம். அண்ட் தென் இது அவங்களோட பிளாக் ஏயோட பார்க் மாதிரி. இது இவங்களோட இந்த கேஜ் வந்து நம்மளோட கம்பேர் பண்ண சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ இது வந்து அவங்களோட பூல், நான் கிட்டே போய் காட்டுறேன். இது வந்து அவங்களோட ஸ்விம்மிங் பூல். இங்கே இன்னொன்று இருக்கா, இது நம்மளோடது கிடையாது. இங்கே மொத்தம் 3 பிளாக் இருக்குது. நம்மளோட ஜிம் வந்து நான் காமிச்சல, அது இங்கே தெரியுதா, இது நம்மளோட ஜிம்மு. இவங்க ஜிம்மில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்க பிளாக்கில் ஸ்பெசிஃபிக்காக கோர்ட் இருக்கும், பாஸ்கெட் பால் கோர்ட். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்விம்மிங் பூல். அவங்க ஸ்விம்மிங் பூலில் பாருங்கள், லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது. ஆஃப் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. I mean, what about the lights here? What about the lights? Supposed to have. ஓகே. ஸோ இங்கே உள்ள லைட் இருக்குமா, லைட் வந்து போடலை அப்படின்றாங்க. ஆனால் இது நம்மளதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. அவங்களோட கிட்ஸ் பூல் வந்து இதுக்கு அப்படி பின்னாடி இருக்குது. நான் அங்கே போய் நான் காட்டுறேன். இது அவங்களோட கிட்ஸ் பூல். இது அழகாக இருக்குல்ல பார்க்க. இது அவங்களோட கிட்ஸ் பூல். அண்ட் தென் அவங்களோட பீலா மாட் பின்னாடி இருக்குது. நான் அதுவுமே காட்டுறேன். அது பீலன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். ஸோ இது வந்து அவங்களோட டேபிள் டென்னிஸ் ரூம். வேர்ஸ் யுவர் ரீடிங் ரூம்? யா, தி அதர் சைட். ஓகே. அந்த சைடு தான். ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம். அப்படி லெஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா பீலா மாட்டிருக்கா. நான் இது உள்ளே போய் காட்டல, அதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி. இங்கே வந்தோன்னா ஓகே, இது அவங்களோட ரீடிங் ரூம். அவங்க ரீடிங் ரூமில் வியூவே இல்லை, நம்ம இதில் இருக்கும். இது வந்து அவங்களோட லாண்ட்ரியோட, நம்ம இதுமாதிரி லாண்ட்ரி இருக்கும். ஐ மீன் நான் கவர் பண்ணிக்க மாட்டேன், பட் நான் இருந்திருக்கும். இது பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து அவங்களோட ஜிம். வில் என்டர் த்ரூ த மெயின் டோர், யூஷுவல் டோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் ஓப்பனே ஆகும். இது வந்து இவங்களோட ஜிம். இவங்க ஜிம் தான் ப்ராப்பர் ஜிம். ஏன்னா இங்கே வந்து டம்பெல் அதெல்லாமே இருக்கும் ப்ராப்பராக. இங்கே நிறைய மிஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இதுவாக இருக்கட்டும், இந்த புல் ஒர்க் அவுட்டோட தான் இருக்கட்டும், லேட்ரல் புல் அது எதுவுமே இருக்காது. இவங்க இந்த மாதிரி பெரிய கேஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க இதில் முக்கியமாக இந்த பாக்ஸிங் இது வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு வியூ சொன்னல, அந்த ஒரு கிளாஸ் பாக்ஸ், இதுதான் அந்த கிளாஸ் பாக்ஸ். நல்லா இருக்குல்ல? இது வந்து வேறு அப்பார்ட்மெண்ட் அந்த இது. ஸோ இது வந்து இவங்க பிளாக்கோட இதுக்கு போவோம், லாபி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அவங்களோட மேலே ஸ்கை வியூ சொன்னல, அதுக்கு போய் பார்ப்போம் இப்போது. ஓகே, என்னென்னா இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். போட்டு தான் ஒரு போட்டு. ஓகே, ஆள் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். ஸோ இது அவங்களோட வியூ, இது அவங்களோட டோரு. இதை திறந்தோன்னா இது வந்து அவங்களோட இந்த வியூவில் நான் அப்புறம் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா ஆள் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோ 9 மணிக்கு டான்னு. ஓகே, உள்ளே பேச முடியாது. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன்.
பிளாக்கேயோட ஸ்கை வியூவில் வந்து பார்த்தா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்கும். டாட்டு, அப்புறம் இந்த டேபிள் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம். அவங்களுமே இந்த மாதிரி நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஆல்சோ அந்த ரெட் சேர் வந்து நம்ம இதில் கிடையாது. ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு. நம்ம அப்படியே நடந்து போனோன்னா நம்ம லாபியில் இந்த மாதிரி இங்கேயுமே சிங்க்கு அதெல்லாமே இருக்கும். ஹோப்ஃபுல்லி இங்கே தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணது கிடையாது. நல்லா இருக்குல்ல இந்த இடம். அப்படி இங்கே கொஞ்சம் லைட்டாக லேப்பாக பண்ணிருக்காங்க. ஆள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம அதில் கிளம்பிடுவோம். ஓகே, ப்ராமிஸ் பண்ண மாதிரி வெளியே வந்து இது அவங்களோட அந்த வராண்டாவா தெரியல, அந்த வியூ. இது கிளாஸ் எதுவுமே இருக்காது, ஓப்பனாக இருக்கும். நல்லா இருக்குல்ல. இப்போ நான் அந்த மெர்டேக்காலாம் தெரியும் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு பிளாக்ல. நம்ம அங்கே போவோமா? ஆக்சுவலி இங்கேயே வந்து ரெண்டுக்கு இருக்குது. லக்ஸோஹோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஏ பிளாக் நார்மல் திங். லக்ஸோஹோன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து லைக் ஸ்வீட் மாதிரி. இது வந்து ஸ்வீட் அந்த மாதிரி. இது வந்து நார்மல். இது நாங்கள் வீட்டில் சொல்லியிருப்பேன்ல ரைட் சைடில் இருக்கோன்ட்டு. இது ரைட் சைடில் இருக்கிற அவங்களோட இது. தென் இங்கே வந்து சில பேர் உட்காந்துருப்பாங்களா, இருக்காங்க. ஷூஸ் இங்கே நான் அந்த ஸ்கைலைன் தெரியும் சொன்னால, இதுதான் அந்த ஸ்கைலைன். தெரியுதா? இது வந்து மெர்டேக்கா 119. வீடியோ குவாலிட்டி டெரிபிளாக இருக்குன்னு தெரியுது, பட் ஜஸ்ட் இது வந்து நம்ம கேஎல்சிசி. அண்ட் தென் இது வந்து டிஆர்எக்ஸ். நவீன், தட் ஒன் இஸ் டிஆர்எக்ஸ், ரைட்? த ஒன் வித் த ஷைனி டாப். திஸ் ஒன் இஸ் டிஆர்எக்ஸ். ஓகே, இது வந்து இஸ் த நியூ ஒன். இஸ் that the new one? The Merdeka one. Apart from Merdeka, which one is the new one? The new mall. Merdeka is also a mall, right? Yes. இது வந்து அவங்க சைட் ஆஃப் த வியூ. அழகாக இருக்குல்ல. இந்த வியூ வந்து லிஃப்டோட விண்டோ வியூ. ஸோ பெருசாக இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து பிளாக் பியோட. அண்ட் தென் அந்த 2 ஸ்விம்மிங் பூலுமே வந்து இந்த பில்டிங்கோடது. ஸோ ஜிம்மோட இருக்கிறது இந்த ஸ்வீட் சொன்னால லக்ஸோஹோன்ட்டு அவங்களோட. ஓகே, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிச்சு. நானும் சாப்பிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.